சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 1937 சுதந்திர போராட்ட வீரர்கள் சுமார் 5000 பேரிடம் நிதி பெற்று அவர்களை பங்குதாரர்களாக சேர்த்து அசோசியேட்டட் ஜோர்னல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தை ஜவஹர்லால் நேரு தொடங்கினார். அப்போது அதன் முதலீடு 5 லட்சம் ரூபாய். இந்த நிறுவனம் ஆங்கிலத்தில் நேஷனல் ஹெரால்ட், ஹிந்தியில் நவஜீவன், உருது மொழியில் குவாமி ஆவாஸ் நாளிதழ்களை 2008 வரை வெளியிட்டது. அதன் பின் நஷ்டத்தை சந்தித்து முடங்கியது. இருப்பினும் ஏஜேஎல் நிறுவனத்துக்கு டெல்லி, லக்னோ, போபால், மும்பை, இந்தூர், பாட்னாவில் 5000 கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருந்தன. நேஷனல் ஹெரால்ட் உள்ளிட்ட நாளிதழ்களை மீண்டும் தொடங்க காங்கிரஸ் கட்சியிடம் ஏஜேஎல் நிறுவனம் 90 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக பெற்றது. ஆனால் அந்த பணத்தை திருப்பி செலுத்தவில்லை. 2010 ராகுலை இயக்குநராக கொண்டு யங் இந்தியன் என்ற நிறுவனம் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்டது. இதில் சோனியாவும் இயக்குநராக சேர்க்கப்பட்டார். இவர்கள் இருவருக்கும் இந்த நிறுவனத்தில் 76% பங்குகள் உள்ளன. இந்நிலையில் ஏஜேஎல் நிறுவனம் காங்கிரசிடம் பெற்ற 90 கோடி ரூபாய் கடனையும் அந்நிறுவனத்தின் பங்குகளையும் யங் இந்தியன் நிறுவனத்துக்கு மாற்ற ஒப்புதல் அளித்தது. 2011 அதற்கான வேலைகள் நடந்து முடிந்தன. ஏஜேஎல் நிறுவன பங்குகள் யங் இந்தியன் நிறுவனத்துக்கு மாற்றப்படுவது தொடர்பாக தங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என அதன் பங்குதாரர்கள் சிலர் குற்றம் சாட்டினர். 5000 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் மற்றும் பங்குகளை கொண்டுள்ள ஏஜேஎல் பொது நிறுவனத்தை 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட யங் இந்தியன் என்ற நிறுவனத்துக்கு முறைகேடாக மாற்றியுள்ளனர். இதில் சோனியா, ராகுல் நிதி முறைகேடு செய்துள்ளனர் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி டெல்லி ஹைகோர்ட்டில் 2013 வழக்கு தொடர்ந்தார். இதுகுறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட அவர் கோரினார். கோர்ட் உத்தரவுப்படி நிதி மோசடி நடைபெற்றதா என்பது குறித்து அமலாக்கத்துறை 2014 விசாரணையை தொடங்கியது. விசாரணைக்கு பிறகு 2021 சோனியா, ராகுல் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. 2023 751 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. கடந்த ஏப்ரல் 9 இந்த வழக்கில் டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் வெளிநாடு பிரிவு தலைவர் சாம் பெட்ரோடா உள்பட 7 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணை இன்று துவங்கியது. அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு வாதிட்டார். சோனியாவும் ராகுலும் நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் தொடர்புடைய 142 கோடி ரூபாய் பணத்தில் பயனடைந்திருக்கின்றனர். அமலாக்கத்துறை 751 கோடியே 9 லட்சம் ரூபாய் சொத்துக்களை முடக்கும் வரை அவர்கள் பயன் பெற்றுள்ளனர் என்று கூறினார். அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வழக்கை அடுத்த மாதத்துக்கு பட்டியலிடும்படி சோனியா, ராகுல் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் இன்றைய வாதம் சோனியாவுக்கும் ராகுலுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களை விமர்சித்த பாரதிய ஜனதா ராஜ்யசபா எம்பி சுதன்ஷு திரிவேதி கூறும்போது, ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி மகாத்மா காந்தியின் காங்கிரஸாக இருந்தது. அப்போது நாலண்ணா மட்டும்தான் உறுப்பினர் கட்டணம். நாலண்ணா கொடுத்து உறுப்பினராகி மகாத்மா காந்திக்கு வாழ்க சொல்லு என்ற முழக்கமும் இருந்தது. இப்போது நவீன காந்திகளின் தலைமையில் நாடு மட்டுமின்றி கட்சி சொத்துகளும் அவர்களுக்கு சொந்தமானதாக தெரிகிறது என சுதன்ஷு திரிவேதி கூறினார்.